ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பட்டு புடவைகளை ட்ரை வாஷ் பண்ணாமல் வீட்டிலையே எப்படி ஒரு சூப்பரான முறையில் நம்ம இதை மெயின்டைன் பண்ணலாம், ஒரு தடவை கட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீட்டாக எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். அடிக்கடி ட்ரை வாஷ்க்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லைங்க. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நம்ம பிளெயின் வாட்டர் வச்சு, ஆனால் தண்ணியில் போட்டு நம்ம ஊற வச்செல்லாம் துவைக்க போகிறதில்ல. அந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கலர் பார்டரில் இருக்க கலர் அந்த புடவையில் இருக்க கலர் பார்டர்லையும் அப்படி மிக்ஸ் ஆகி போயிடும். சில சமயம் அது மாதிரி நடந்துடும். அதனால நம்ம தண்ணியில் எப்பயுமே ஊற வச்சு நம்ம நார்மல் புடவை மாதிரி நம்ம பட்டு புடவையை துவைக்க மாட்டோம். அதுக்காக துவைக்காமலேயும் இருக்கக்கூடாது. நம்ம கட்டிட்டு நம்ம அந்த பக்கம் நம்ம அங்கே ட்ராவல் பண்ணும்போது நமக்கு நிறைய டஸ்ட்டு, தூசி, அழுக்கு எல்லாமே புடவையில் கொஞ்சம் நேரம் கட்டியிருந்தா கூட நமக்கு அதில் சேரும். அது அப்படியே நம்ம வச்சிட்டோன்னா நமக்கு சீக்கிரமே புடவை டேமேஜ் ஆயிரும். அதுக்காக அடிக்கடி ட்ரை வாஷ்க்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பார்டர் கலர் இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கும் போது கலர் அப்படியே கசிஞ்சு ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனாலேயே நம்ம துவைக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக நான் சொல்கிற மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் புடவைகளை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு புடவையில் அழுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்பகுதியில் பார்டரில் அந்த கரையில் தான் இருக்கும். நமக்கு தரையில் அது உரசும் இல்லையா, நம்ம கட்டிட்டு நடக்கும்போது இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு பெருசாக அழுக்கு அப்படின்னு சொன்னால் இருக்கும். மற்றபடி புடவையில் பெருசாக அழுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏதாவது கரைகள் அப்படின்னு பட்டதுன்னா நம்ம ட்ரை வாஷ்க்கு கொடுத்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி கரையெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கும் போது நம்ம ஈஸியாகவே நம்ம வீட்டில் பிளெயின் வாட்டர் நல்ல தண்ணியில் கொஞ்சமாக ஒரு ட்ராப் ஷாம்பு மட்டும் போட்டு நம்ம அதை வச்சு நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் ஊற வச்சு துவைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். நல்ல ஒரு சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தண்ணி எடுத்துடாதீங்க. நம்ம பட்டு புடவையில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால உப்பு தண்ணி இல்லாமல் நல்ல தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2 ட்ராப் மட்டும் ஏதாவது ஒரு மைல்டான ஷாம்பு, நீங்கள் வீட்டில் நார்மலாக என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. மற்றபடி டிடர்ஜென்ட்டு, துணி துவைக்கிற சோப்பு, பவுட்ரு அது மாதிரி எதுவும் போட்டுடாதீங்க. அதில் உள்ள அந்த கெமிக்கல்ஸ்லாம் புடவையில் அப்படியே தங்கிருச்சுன்னா நமக்கு புடவையில் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். இப்போ அந்த ஷாம்பு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக தான் சேர்த்துருக்கேன். ஒரு லைட்டான ஸ்மெல்லுக்காக தான். நுரை வர அளவுக்கெல்லாம் ஷாம்பு போடாதீங்க. பாருங்கள், அதில் நுரையே வரக்கூடாது. அந்த தண்ணியில் நீங்கள் கலக்கும் போது ஒரு 2 ட்ராப் மட்டும் ஷாம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நல்ல ஒரு சுத்தமான காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் ஒரு சுத்தமான வேஷ்டி துணி தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காட்டன் டவல் இல்லைனா டிஷ்யூ டவல் ஏதாவது இருந்ததுன்னா அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த புடவையை க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ஷாம்பு கலந்த இந்த தண்ணியில் இதை நம்ம பிழிஞ்சு எடுக்கிறோம். பாருங்கள், கொஞ்சம் கூட நுரையே இல்லை. இந்த அளவுக்கு தான் ஷாம்பு போடணும். அதிகமான ஷாம்பு போட்டுடாதீங்க. இப்போ இது மாதிரி பிழிஞ்சிட்டு ஈரம் நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு அந்த துணியை வச்சு நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக இந்த புடவையை நம்ம தொடச்சி எடுக்க போகிறோம். முதல்ல அந்த உடம்பு பகுதியை மட்டும் பார்டரில் கலர் கான்ட்ராஸ்டாக இருந்ததுன்னா, இது மாதிரி டார்க் கலராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கலர் மிக்ஸ் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக பார்டர் நம்ம கடைசியாக நம்ம தொடச்சிக்கலாம். இப்போ இது மாதிரி ஒரு டேபிளில் அடியில் ஒரு துணி விரித்து விட்டுடுங்க. விரித்து விட்டுட்டு புடவையை 4ஆக மடித்து போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம அந்த தண்ணியில் இந்த காட்டன் துணியை நல்லா டிப் பண்ணி, ரொம்ப சொட்ட ஈரம் இருக்கக்கூடாது. லேசாக அந்த துணியில் ஈரம் இருந்தால் போதும். அந்த ஈரமான துணியை வச்சு இந்த புடவையை நல்லா இது மாதிரி தொடச்சி விடணும். நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு துவைக்கும் போது பார்த்தீங்கன்னா துணியில், அதாவது பட்டு புடவையில் நிறைய சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பார்டர்லாம் ரொம்ப சுருங்கி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை ரிமூவ் அந்த சுருக்கத்தை எடுக்கிறதுக்கு நிறைய ஹீட் வச்சு நம்ம அயன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலேயே அந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும். அந்த ஜரிகையெல்லாம் கருத்து போயிடும். இந்த மாதிரி நம்ம தண்ணியை மட்டும் வச்சு லைட்டாக தொட்டு துடைக்கும் போது புடவையில் அந்த பார்டரில் அவ்வளவா சுருக்கமே வராது. அதனால நமக்கு அயன் பண்ணும்போது லோ ஹீட்லேயே பண்ணிடலாம். அந்த பளபளப்பு குறையாமல் இருக்கும் நம்மளுடைய புடவையில். இப்போ இது நல்ல ஒரு மாம்பழ கலர் saree அப்படிங்கிறதுனால அந்த ஈரம் படும்போது உங்களுக்கு அப்படி திட்ட தெரியுது. மற்றபடி இந்த புடவையில் கரையோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணுறது தான். நம்ம எப்பயுமே புடவை பட்டு புடவை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அது மாற்றிடுவோம்.
இந்த கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தடவையும் ட்ரை க்ளீன் கொடுக்க தேவை கிடையாது. காஸ்ட் வைஸ் அது உங்களுக்கு தேவையில்லாத செலவு மாதிரி தான். நீங்கள் வீட்லேயே இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த சாயம்லாம் ஒட்டவே இல்லை அந்த துணியில். இந்த மாதிரி துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற துணி வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலரில் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த சாயம் போனால் கூட நம்ம வந்து அதை வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போது ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்தாச்சு. அந்த ஷாம்பூ ஆட் பண்ண தண்ணியை வச்சு இது மாதிரி தொடச்சி எடுத்த பிறகு ரெண்டாவது பக்கம் 4ஆக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ரெண்டாவது பக்கமும் நான் இதே மாதிரி தொடச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 4-5 தடவை இது மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு எப்போயாவது ஒரு தடவை மட்டும் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ட்ரை வாஷ் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி துடைக்கும் போதே நம்ம அந்த கட்டிகிட்டு இருந்த அந்த சுருக்கம் அது எல்லாமே நம்ம ப்ளீட்லாம் வச்சு கட்டியிருப்போம் இல்லையா, அது எல்லாமே வந்து அந்த சுருக்கம்லாம் பெரும்பாலும் ரிமூவ் ஆகிடும். இப்போ 2 பக்கமும் நல்லா தொடச்சிட்டேன். அதே மாதிரி புடவையோடைய அடுத்த பக்கங்களும் இதே மாதிரி எல்லா பக்கமும் தொடச்சிடணும். அப்போ தான் நமக்கு நல்லா அந்த ஒரு நம்ம புடவையை கட்டிகிட்டு இருக்கும்போது அந்த வேர்வை வாசனையெல்லாம் அந்த புடவையிலேயே தங்கிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புடவை. பாருங்கள், இப்போ இதே மாதிரி எல்லா பக்கமும் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துகிட்ட பிறகு கடைசியாக பார்டர் அப்புறம் வந்து அந்த முந்தான பகுதி இது ரெண்டையும் வந்து நம்ம தொடச்சிக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் இது மாதிரி நல்லா நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அந்த பார்டர் பகுதியை துடைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள், பார்டரில் கரை அதாவது தண்ணி படாமல் முதல்ல இந்த புடவையோடைய இந்த ஒரு பக்கம் மட்டும் நம்ம தொடச்சிக்கலாம். இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதை காய வச்சுட்டு எப்பவும் போல் நார்மலாக அயர்ன் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய வேலை தான். பாருங்கள், இந்த மாதிரி புடவையுடைய எல்லா பக்கமும் தொடச்ச பிறகு ஃபைனலாக பார்டர் தொடச்சிக்கோங்க. பார்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அழுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி முறையில் நீங்கள் தண்ணி வச்சு அந்த துணியை டிப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் துடைக்கும் போது பார்டரில் சுருக்கமே வராது. சுருக்கம் வரல அப்படின்னா நம்ம அதிகமாக ஹீட் வச்சு அயர்ன் பண்ண தேவையில்லை. ரொம்ப ஹீட் வச்சு அயர்ன் பண்ணிங்கன்னா அந்த ஜரிகைலாம் வந்து கருப்பாக போய்டும் நாளடைவில். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் இந்த புடவை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 16 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ இது பாருங்கள், பார்க்குறதுக்கு உங்களுக்கு புது புடவை மாதிரியே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் ஒரு தடவை கூட இதை வந்து ட்ரை வாஷ்க்கு இது வரைக்கும் கொடுத்ததில்லை. இந்த மாதிரி நல்லா அந்த கரையெல்லாம் வந்து நமக்கு தரையில் உரசுறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல அழுக்கு சேர்ந்துருக்க வாய்ப்பு இருக்குது. தூசி அழுக்கு இதெல்லாம் சேர்ந்துருக்கும். மண்ணிலெல்லாம் அப்படியே உரசும் இல்லையா நம்ம நடக்கும்போது, அதனால இந்த இடத்த மட்டும் நல்லா தண்ணி வச்சு நல்லா இது மாதிரி தொடச்சி எடுத்துடுங்க. இப்போ எல்லா பக்கமும் பார்டர் நல்லா இது மாதிரி தொடச்சிக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி உள் பக்கம் திருப்பி விட்டு தொடச்சிக்கோங்க. பார்டருடைய மேல் பக்கம் தொடச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல அடியிலையும் தொடச்சிடுங்க. இதுக்கப்புறமா ஃபைனலாக வேறு தண்ணி கூட மாற்றிக்கோங்க. ஒரு தடவை மாற்றிட்டு இதே மாதிரி நல்ல தண்ணி மட்டும் யூஸ் பண்ணுங்கள், உப்பு தண்ணி யூஸ் பண்ணிட வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக இந்த முந்தான பகுதியையும் பல்லு பார்ட் இருக்கு இல்லையா புடவையில், அதையுமே இது மாதிரி தொடச்சி விட்டுடலாம். இப்போ புடவையுடைய எல்லா பக்கமுமே நல்லா இது மாதிரி இந்த ஷாம்பூ மிக்ஸ் பண்ண நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில் நம்ம தொடச்சி எடுத்துருக்கோம். பாருங்கள், சுருக்கமே இருக்காது. நீங்கள் தண்ணியில் முக்கி பிழிஞ்சு அதை வடிய விட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா சுருக்கமாயிடும். இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே நிழல் காய்ச்சலாக காய வைங்க, வெயிலில் காய வைக்க வேண்டாம். ஒரு ஃபேன் போட்டு விட்டுட்டிங்கன்னா கூட அது சீக்கிரமே காஞ்சிடும். காஞ்ச பிறகு எடுத்து எப்பயும் போல் நார்மலாக அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணும்போது பார்த்திங்கனாக்க ரொம்ப லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த புடவையிலோடைய அந்த கரையெல்லாம் வந்து பார்டர்லாம் கருத்து போகாமல் இருக்கும். ரொம்ப ஹை ஹீட் வச்சு நீங்கள் அயர்ன் பண்ணாதீங்க. பாருங்கள், உங்களுக்கு இப்போ அயர்ன் பண்ணும்போதே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த புடவை வந்து நல்லா எவ்வளோ ஷைனிங்காக பளபளன்னு இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு புடவைக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி தொடச்சி விடுறதுக்கு. அதுக்கப்புறம் அதை காய வச்சுட்டு எப்பயும் போல் நார்மலாக இது மாதிரி அயர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அடிக்கடி நம்ம ட்ரை வாஷ்க்கு கொடுக்காம புடவைகளை இதே மாதிரி நீங்கள் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பக்கமும் அயர்ன் பண்ண பிறகு புடவையை வந்து 4ஆக மடித்து இது மாதிரி அயர்ன் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த புடவையை ஃபைனலாக இது மாதிரி 2ஆக பிரித்து போட்டிங்கன்னா நடுவில் அந்த அயர்ன் பண்ண அந்த மார்க் தெரியும், அந்த கோடு இருக்கும். அதையும் வந்து திரும்ப அயர்ன் பாக்ஸ் வச்சு அந்த கோடை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த அயர்ன் பண்ண அந்த மார்க்கோடையே நீங்கள் அப்படியே மடித்து வச்சிங்கன்னா அந்த இடத்துல சீக்கிரமாகவே புடவை வந்து டேமேஜ் ஆகிடும். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை பட்டு புடவைகளை வந்து எடுத்து அப்படியே மடித்தபடி வச்சுருக்காம நீங்கள் யூஸ் பண்ணாத பட்சத்தில் எடுத்து காத்தாட கொடியில் வீட்டு நிழல் உலர்த்தலாம் உலர்த்திட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் திரும்ப ரிவர்ஸ் இது இப்போ வரைக்கும் எப்படி மடிச்சிருந்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக மடித்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த அயர்ன் பண்ண மார்க்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா இது மாதிரி
மடித்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக ரெடியாக இருக்கும் உங்களுடைய பட்டு புடவைகள். இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத்தை சுற்றி இந்த புடவையை வந்து நீங்கள் பீரோவில் வச்சுட்டிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அழுக்கெல்லாம் இல்லாமல் அந்த புடவையை கட்டியிருக்கும் போது இருக்கக்கூடிய அந்த வேர்வை வாசனையெல்லாம் இல்லாமல் புடவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை கிளீனுக்கெலாம் கொடுக்காமலேயே பட்டு புடவைகளை இதே மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். எத்தனை வருஷம் ஆனாலும் கூட உங்கள் புடவைகள் வந்து நல்லா அந்த பளபளப்பு குறையாமல் ஃப்ரெஷ்ஷாக, அதே சமயம் பார்க்குறதுக்கு புதுசு போல் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.